நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சாகர் கவச் என்னும் கடலோர பாதுகாப்பு பயிற்சி இந்திய கடலோர காவல் படையினால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பு படைகள் மற்றும் உளவு அமைப்புகளின் தயார் திறனை மற்றும் செயல்திறனை மதிப்பீடு செய்யும் நோக்கில் 25/6/2025 மற்றும் 26/6/2025 தேதிகளில் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சியில் தமிழ்நாடு காவல்துறையின் கடலோர பாதுகாப்பு பிரிவு, இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல் படை, மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை, தேசிய பாதுகாப்பு படை, மீன்வளத்துறை, உளவுத்துறைகள், கடல் வாணிபத்துறை, குடிவரவு, சுங்கத்துறை, வனத்துறை, ONGC மற்றும் அனைத்து முக்கியமான மற்றும் சிறிய துறைமுகங்களும் பங்கேற்றன. தமிழ்நாடு முழு கடலோர பகுதியில் இந்த பயிற்சி வெற்றிகரமாக நடைபெற இத்தனை அமைப்புகளில் இருந்து சுமார் 10,000 பேர், அதில் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து மட்டும் 9,226 போலீசாரும் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டனர். ரெட் ஃபோர்ஸ் எனும் குழுவினர் கடல் வழியாக நாடு புகுந்து முக்கிய சொத்துக்கள் மற்றும் அபாயமான இடங்கள் மற்றும் கடலோர மக்கள் கூடும் சுற்றுலா பகுதிகளை நோக்கி நுழைய திட்டமிட்டனர். மற்றொரு குழு ப்ளூ ஃபோர்ஸ் கடலில் மற்றும் நிலத்தில் அவர்களை தடுக்க வேண்டிய பணியில் ஈடுபட்டனர். இந்திய கடலோர காவல் படை, இந்திய கடற்படை மற்றும் சுங்கத்துறை கப்பல்கள், பறக்கும் விமானங்கள், வேகமாக துரித படகுகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஹோவர்கிராஃப்ட் ஆகியவற்றை நியமித்தனர். கடலோர பாதுகாப்பு பிரிவு திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரையிலான தமிழ்நாடு கடலோரத்தில் 19 வேத துரித படகுகள் மற்றும் 7 வாடகை படகுகளை இயக்கியது. மொத்தத்தில் இந்த பயிற்சி எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை அடைந்தது. மாநிலம் முழுவதும் 35 இடங்களில் ஊடுருவும் முயற்சிகள் செய்தபோது அவை அனைத்தும் தடுக்கப்பட்டு 132 ஊடுருவிகள் மற்றும் ரெட் ஃபோர்ஸ் பயன்படுத்திய 8 படகுகள் பிடிக்கப்பட்டன. மேலும் 26/6/2025 அன்று கடல் கடத்தல் சூழ்நிலை உருவாக்கும் பயிற்சி நடத்தப்பட்டது. இதில் காலை 7 மணி அளவில் காமராஜர் துறைமுக எல்லையில் MV ரிப்ளை பிரைட் எனும் வாணிப கப்பலை ரெட் ஃபோர்ஸ் குழுவைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் கப்பலில் நுழைந்து கப்பல் மாஸ்டர் உட்பட 23 பணியாளர்களை பிடித்து பணைய கைதிகளாக பிடித்து கொண்டனர். இதையொட்டி திரு சஞ்சய்குமார் IPS, கூடுதல் காவல்துறை இயக்குனர், கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் தமிழ்நாடு மாநில கடல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் உள்ள சிக்னல் நிலையத்தில் விபத்து மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. மாநில காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் உயர் அரசு அதிகாரிகளின் வழிகாட்டலின் கீழ் மாநில கடலோர பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் இச்சூழ்நிலையை கண்காணித்து பிற அமைப்புகளை வழிநடத்தினார். பேச்சுவார்த்தை முயற்சி தோல்வியடைந்ததால் காலை 10:12 மணி முதல் 11:50 மணி வரை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதில் NSG ஹப் சென்னையிலிருந்து 40 NSG கமாண்டோக்கள் கொண்ட 27 NSG குழு இந்திய கடலோர காவல் படையின் கப்பலிலும் துறைமுகத்தின் TUG படகிலும் கடலோர பாதுகாப்பு குழுவின் விரைவு பதிலளிப்பு பிரிவு மற்றும் CISF உடன் இணைந்து மாநில அரசின் ஒப்புதலுடன் பங்கேற்றனர். இந்த நடவடிக்கையில் 3 தீவிரவாதிகள் செயலிழக்கப்பட்டும் ஒருவர் கைது செய்யப்பட்டும் ஆவடி காவல் ஆணையரக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் கடத்தப்பட்ட 23 பணியாளர்களும் காயமின்றி மீட்கப்பட்டனர். இக்கப்பல் பின்னர் காமராஜர் துறைமுக அதிகாரிகளால் வெளியிறக்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டது. கடல் கடத்தல் சூழ்நிலை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்பயிற்சி அவசர நிலை ஏற்படும் நேரத்தில் தயார் திறன் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு திறனை நிலைநாட்டும் வகையில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது.